படைத்த இறைவனுக்கு வணக்கம். கற்ற தமிழுக்கு வணக்கம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இத்தகைய தமிழ் இலக்கியத்தில் மிக சிறப்பாக போற்றப்படும் காப்பிய நூல்களுள் ஒன்று இராமாயணம். இந்நூலின் ஆசிரியர் கம்பர். எனது பெயர் கவிதா. நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். இராமாயணத்தை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் நடுவர்களுக்கும் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் இராமாயணத்தில் கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமைகளை பற்றி பேச உள்ளேன். பூவுலகில் பண்பாடே வடிவெடுத்துள்ள இலக்கியங்களுள் இராமாயணம் தலை சிறந்ததாக திகழ்கிறது. குழந்தை ஒன்று இராமாயணம் கேட்பதில் உற்சாகம் கொள்கிறது. பாமரன் ஒருவன் இராமாயணம் கேட்டு பண்பாடு அடைகிறான். பண்டிதன் ஒருவரின் நம்பிக்கையை இது வளர்க்கிறது. ஆத்ம சாதகன் ஒருவனுக்கு இது அருள் கூட்டுகிறது. ஞானி ஒருவனுடைய ஞானத்தை இது உறுதிப்படுத்துகிறது. அழிவற்ற இந்நூல் ஸ்ரீராமன் என்னும் மூர்த்தியை நடுநாயகமாக கொண்டுள்ளது. அதனால்தான் இது இராமாயணம் எனும் பெயர் பெற்றிருக்கிறது. ராமசரிதம் என்பது இதன் பொருள். இந்நூல் நடையில் நின்றுய நாயகனாக விளங்கும் ராமன் தெய்வ நிலையிலிருந்து இறங்கி மானுட நிலையில் மனிதனாக வாழ்ந்து காட்டிய தன்மைகளையும் சிறப்புகளையும் இந்நூல் விளக்குகின்றது. இராமாயணத்தில் ஸ்ரீராமனே தன்னிகரில்லா தலைவனாக போற்றப்படுகிறான். இராமாயணத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் கற்பு நெறி நின்று வாழும் உண்மையை ஏகபத்தினி விரதனாம் ராமன் மூலம் இந்நூல் விளக்குகின்றது. பிறனில் விளைவோர் கிளையொடும் கெடுவர். அதாவது பிறன் மனைவியை விரும்பினால் அவனும் அவனை சார்ந்த சுற்றமும் குலமும் அழிந்துவிடும் என்பதை இந்நூல் விளக்குகின்றது. இராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் உள்ளது. அது என்னவென்றால் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இப்பொழுது நாம் காணவிருக்கும் தலைப்பு பாலகாண்டத்தில் வருகிறது. ஒவ்வொரு காண்டத்திலும் உட்பிரிவுகள் இருக்கும். அந்த உட்பிரிவுகளுக்கு படலம் என்று பெயர். பால என்பது இளவயது தோற்றத்தை குறிப்பதாகும். அதாவது ராமனது இள வயதில் நடந்த கதைகளை இக்காண்டத்தில் காணலாம். இப்பொழுது நாம் காணவிருக்கும் படலம் அகலிகை படலம். பாலகாண்டத்தில் மொத்தம் 24 படலங்கள் உள்ளது. அதில் நாம் காணவிருக்கும் படலம் தான் அகலிகை படலம். தசரத மன்னர் கோசலை நாட்டின் தலைநகரான அயோத்தியை ஆண்டு வந்தார். அவருக்கு கௌசல்யை, சுமித்திரை, கைகேயி என்று 3 மனைவிகள் இருந்தார்கள். தசரத மன்னர் இந்த 3 மனைவிகளுடனும் வளங்களும் நலங்களும் பெற்றும் வாழ்ந்து கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே ஒரு கவலை என்னவென்றால் குழந்தையே இல்லை. அதையும் அவர் பல யாகங்கள் செய்து குழந்தை வரத்தை பெற்றுவிட்டார். கௌசல்யைக்கு விஷ்ணுவின் அவதாரமான ராமர் பிறந்தார். சுமித்திரைக்கு லக்ஷ்மணன், சத்ருகண்ணன் என 2 பிறந்தார்கள். கைகேயிக்கு பரதன் எனும் மகன் பிறந்தார். தசரத மன்னர் தன்னுடைய 3 மனைவிகளுடனும் இந்த 4 இளவரசர்களுடன் மகிழ்ச்சியுடன் தன் அரண்மனையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது விஸ்வாமித்திர முனிவர் தனது காட்டில் தனது யாகத்தை நடத்தி கொண்டிருக்கையில் அரக்கர்களால் பல இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் விஸ்வாமித்திர முனிவர் தசரத மன்னரையும் பார்க்க வந்தார். மன்னா, உங்கள் இளவரசர்களை என்னுடன் அனுப்பி வைத்தால் மட்டுமே நான் யாகத்தை முடிக்க முடியும் போலிருக்கு என்று சொல்கிறார். உடனே தசரத மன்னருக்கோ ஒரே கவலை. தன்னுடைய இளவரசர்களோ தன் கைக்குள்ளே தன்னுடைய அரண்மனைக்குள்ளே வளர்ந்தவர்கள். அவர்கள் எப்படி காட்டிற்கு சென்று போரிட்டு யாகத்திற்கு துணை நிற்க முடியும் என்று யோசிக்கிறார். இருந்த போதிலும் விஸ்வாமித்திர முனிவர் கேட்டதற்காக தன்னுடைய இளவரசர்களை அழைத்து, அதாவது ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து விஸ்வாமித்திர முனிவருடன் காட்டிற்கு செல்லும்படி கட்டளையிடுகிறார். அவர்களும் தந்தைக்கு மறுசொல் சொல்லாமல் விஸ்வாமித்திர முனிவருடன் காட்டிற்கு செல்கின்றனர். விஸ்வாமித்திர முனிவர் பல உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ராமரும் லக்ஷ்மணரும் அதையெல்லாம் கற்றுக்கொண்டு யாகத்திற்கு துணை நிற்கின்றனர். முதலில் தாடகை என்னும் அரக்கியால் பெரும் இடையூறு ஏற்பட்டது. அதையும் ராமர் லக்ஷ்மணர் வென்றுவிட்டு யாகத்தை நடத்துவதற்கு வழி செய்தனர். பிறகு சுடாகு, மாரீசன் என்னும் அரக்கர்களால் இடையூறு ஏற்படவே அதையும் வென்று யாகத்தை நடத்த வழி செய்து கொடுத்தனர். விஸ்வாமித்திர முனிவர் ஒரு வழியாக யாகத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டார். அவர் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து நன்றி சொல்லவே அந்த நேரத்தில் ஒரு தூதுவன் ஒருவன் ஓலையுடன் வருகிறான். அந்த ஓலை மிதிலை நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தது. அந்த ஓலையில் எழுதியிருந்தது என்னவென்றால், மிதிலை நாட்டு மகாராஜா ஜனகர் மகாராஜா தன்னுடைய மகளுக்கு சுயம்பரம் நடத்த இருப்பதாகவும் அந்த சுயம்பரத்திற்கு விஸ்வாமித்திர முனிவரை அழைத்திருந்ததாகவும் எழுதியிருந்தது. உடனே விஸ்வாமித்திர முனிவர் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து தன்னுடன் சுயம்பரத்திற்கு வரும்படி கேட்டுக்கொண்டார். இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் நான் இந்த கதையை சொல்கிறேன். வணக்கம், கவிதா from மதுரை.
சென்ற வீடியோவில் விஸ்வாமித்ர முனிவர் ராமரையும் லக்ஷ்மணரையும் சுயம்பரத்திற்கு தன்னுடன் வரும்படி கேட்டுக்கொள்கிறார். உடனே ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்ர முனிவர் மூவரும் மிதிலை நகரை நோக்கி காட்டின் வழியே செல்கின்றனர். அப்படி செல்லும் வழியில் ஒரு ஆள் அரவமற்ற ஆசிரமம் ஒன்று ராமரின் கண்களில் படுகிறது. அந்த ஆசிரமம் யாருடையது என்று விஸ்வாமித்ர முனிவரிடம் கேட்கிறார். அந்த ஆசிரமத்தில் கௌதம மகரிஷியும் அகலிகையும் சேர்ந்து வாழ்ந்த இடம். பின்னர் கௌதம மகரிஷி அகலிகையை சாபமிட்டதால் அவர் கல்லாகி போனார். அவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டதால் இது இப்படி அலங்கோலமாய் காட்சி தருகின்றது என்று விஸ்வாமித்ர முனிவர் கூறுகின்றார். அகலிகை என்பவர் பிரம்மதேவரின் மானசீக மகளாவார். அதாவது கௌதம மகரிஷியின் ரிஷி பத்தினி ஆவார். அகலிகை என்ற சொல்லுக்கு களங்கமற்றவள் என்பது பொருள். அகல்யா என்றால் அழகில்லாத பகுதி, துளி கூட இல்லாதவள் என்பது பொருள். பார்க்கடலில் அசுரர்களும் தேவர்களும் கடைந்த போது அமிர்தத்துடன் வெளியே வந்தவள் அகல்யா. பார்ப்பவர் பிரமிக்கும் வண்ணம் பேரழகியவள். ஒயிலாய் அமிர்தத்துடன் வெளியே வந்த அவளை தேவர்கள் அனைவரும் விழுங்கும்படி அவளை பார்த்து ரசிக்கின்றனர். உடனே அந்த தேவர்கள் அனைவரும் அகலிகை எனக்குத்தான் எனக்குத்தான் என்று கூச்சலிட்டபடியே அகலிகையை நோக்கி ஓடி செல்கின்றனர். இதில் மிகவும் மயங்கி கிறங்கியவன் இந்திரன். அவன் பிரம்மதேவனிடம் சென்று தங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கேட்க, பிரம்மதேவனோ ஒரு நிபந்தனை வைக்கின்றார். அது என்னவென்றால், இரு முகங்களுடைய பசுவை யார் ஒருவர் முதலில் வலம் வருகின்றாரோ அவருக்குத்தான் எனது மகள் அகலிகை என்று சொல்லிவிட்டார். உடனே தேவர்கள் அனைவரும் கிளம்பி போய்விட்டனர். என்ன பிரம்மதேவா, உங்களுடைய மகளை நீங்களே வைத்துக் கொள்ள போகிறீர்களா? இப்படி ஒரு நிபந்தனை வைத்தால் இந்த பசுவிற்கு நாங்கள் எங்கே போவது? இந்த நிபந்தனைக்கு பதிலாக வேறு நிபந்தனை எதுவும் வைக்கக்கூடாதா என்று கேட்க, உடனே பிரம்மதேவனோ சிரித்துக் கொண்டு, சரி, இது முடியவில்லை என்றால் இந்த உலகத்தை யார் ஒருவர் முதலில் வலம் வருகின்றாரோ அவருக்கு என் மகளை மனம் செய்து கொடுக்கிறேன் என்று கூறவே தேவர்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் கிளம்பிவிட்டனர். இந்திரன் ஐராவதன் வாகனத்திலும், யமதர்மன் எருமை வாகனத்திலும், அக்கினி தேவன் ஆட்டுக்கிடா வாகனத்திலும், வாயு தேவன் மான் வாகனத்திலும் ஏறி சென்று விட்டனர். வாகனமே இல்லை என்றாலும் பல தேவர்கள் நடந்தே சென்று வந்து இந்த உலகை வலம் வந்து அகலிகையை திருமணம் செய்வேன் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டனர். இந்த நேரத்தில் நாரதர் திட்டம் தீட்டுகிறார். கௌதம மகரிஷிக்குத்தான் அகலிகை கிடைக்க வேண்டும் என்றும் அவருடைய ஆசிரமத்தில் பணிவிடை செய்வதற்கு அகலிகை ஒருத்திதான் பொருத்தமானவள் என்று ஒரு திட்டம் தீட்டுகிறார். அது என்னவென்றால், பூரண கருவுற்றிருந்த ஒரு காராம்பசுவை ஓட்டிச் செல்கிறார் கௌதம மகரிஷியின் ஆசிரமத்திற்கு. உடனே அழைத்து சென்று விட்டு கௌதம மகரிஷியை வெளியே அழைக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பசு கன்றை ஈன்றது. இந்த பக்கம் கன்றின் முகம், இந்த பக்கம் பசுவின் முகம். இப்படி உள்ள ஒரு பசுவை நீ வலம் வந்து பிரம்மதேவனிடம் போய் சொல் என்று சொல்கிறார். உடனே கௌதம மகரிஷியும் அந்த பசுவை வலம் வந்து விட்டு பிரம்மதேவனிடம் சொல்கிறார். உடனே பிரம்மதேவனும், நான் வைத்த நிபந்தனை நீ சரியாக செய்து விட்டாய். உடனே என் மகள் அகலிகை உனக்குத்தான் என்று கூறி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டனர். இருவரும் நல்ல இல்லறத்தில் நல்லறமாக வாழ்ந்து சதானந்தன் என்ற ஒரு குழந்தையும் இவர்களுக்கு பிறக்கிறது. இந்த நேரத்தில் உலகை வலம் வந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் வந்து, நான் வலம் வந்து விட்டேன், இப்பொழுது உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கேட்கவே, பிரம்மதேவனோ எனது மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது, அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது என்று கூறவே இந்திரன் மிகவும் கவலையுற்றான். இருந்தாலும் அழகான அகலிகையை நான் அடைந்தே தீருவேன் என்று அவர் ஒரு திட்டம் தீட்டுகிறார். கௌதம மகரிஷியின் ஆசிரமத்திற்கு இந்திரன் வேகமாக சென்று தனது வேடத்தை சேவல் போல் மாற்றிக்கொண்டு கூவவே, உடனே கௌதம மகரிஷியும் பொழுது விடிந்து விட்டது என்று எண்ணி நீராட ஆற்றங்கரையோரம் செல்கிறார். அந்த நேரத்தில் இந்திரன் கௌதம மகரிஷியின் வேடத்தின் போல் மாற்றிக்கொண்டு அகலியை நோக்கி செல்கிறார். அகலியையோ இங்கு வந்திருப்பது தன்னுடைய கணவர் என்று எண்ணி அவருடன் மகிழ்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் நீராட சென்ற கௌதம மகரிஷிக்கோ பொழுது விடியவில்லை. எப்பொழுது சேவல் கூவியது என்று சந்தேகித்து தன்னுடைய ஞான கண்களால் ஆசிரமத்தை பார்க்க, தன்னுடைய வேடமணிந்து இந்திரன் அகலிகையுடன் உறவாடி கொண்டிருக்க அதை பார்த்து ஆவேசத்துடன் கோபமுற்று உடனே ஆசிரமத்தை நோக்கி செல்கிறார். அதையறிந்த இந்திரன் தன்னுடைய வேடத்தை மறுபடியும் பூனை போல் மாற்றிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நழுவ முயல்கிறார். அப்பொழுதுதான் அகலிகைக்கு தெரிகிறது தன்னுடன் கூடலாக இருந்தது தன்னுடைய கணவர் இல்லை, வேறு யாரோ என்று என்கிறார். உடனே கௌதம மகரிஷி வந்தவுடன், சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று எண்ணி காலில் விழுகிறார். இருந்த போதிலும் கௌதம மகரிஷி கோபமுற்று, கற்பில் உறுதி இல்லாத நீ கல்லாகிப்போ என்று சபித்து விடுகிறார். இந்த கதையை கேட்டிருந்த அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த ராமரின் கால்களில் கல் இடரவே அக்கல்லில் இருந்து அகலிகை என்னும் பெண், ஸ்ரீராமா, என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறி எழுகிறார். ராமருக்கு ஒரே அதிசயம். நான் போனவர் எனக்கு என் கணவருடைய சாபத்தால் நான் கல்லாகி போனேன், எனக்கு சாப விமோச்சனம் கேட்கும் பொருட்டு அவரிடம் வேண்டவே, ஸ்ரீராமர் பாதம் என்று உன்னை தீண்டுகிறதோ அன்றுதான் நீ தூய்மையடைந்து என்னை நீ வந்தடைவாய் என்று சாப விமோச்சனம் தருகிறார். அந்த நாளும் இன்று வந்துவிட்டது. உங்கள் பாதம் என் மேல் படவே
உங்கள் பாதம் என் மேல் படவே நான் தூய்மையற்று நான் பெண்ணாகி வந்துவிட்டேன். என்னை ஆசிர்வதியுங்கள் ராமா, ஜெய் ஸ்ரீராமா, ஜெய் ஸ்ரீராமா என்று ஆசிர்வதியுங்கள் என்று அவள் ராமரின் திருவடிகளை தொட்டு வணங்குகிறார். உங்களை காணும் பாக்கியம் பெற்றேன், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று கூறி ஆசிர்வதியுங்கள் என்கிறார். இப்படிப்பட்ட திருவடியை நானும் இந்த நேரத்தில் வணங்குகின்றேன். ஜெய் ஸ்ரீராமா, ஜெய் ஸ்ரீராமா. வணக்கம், கவிதா ஃப்ரம் மதுரை. சென்ற வீடியோவில் அகலிகை ஸ்ரீராமரின் திருவடி பட்டதனால் சாப விமோச்சனம் பெற்றுவிட்டார். அப்படிப்பட்ட திருவடிகளை நானும் இந்த நேரத்தில் வணங்குகின்றேன். இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் உலக வாழ்வில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஸ்ரீராமன் முன்மாதிரியானவன். அறநெறியே வடிவெடுத்தானவன் ஸ்ரீராமன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அறநெறி தவறாது வாழ்ந்திருக்கிறான் ராமன். தமிழர் தம் நீண்ட கால வரலாற்றை எடுத்து பார்த்தால் பல தமிழ் குடும்பங்களுக்கு பின்னால் ராமர் இருப்பது தெரிய வரும். அவரின் கால்படாத இடம் தமிழ்நாட்டில் இல்லை என்னும் அளவிற்கு பல தல புராணங்கள் அவரது பெருமையை சுட்டி காட்டுகின்றன. ராமேஸ்வரத்தில் சேது அமைத்து ராவணனை வதம் செய்த ராமரை இன்றும் தமிழ் குடும்பங்கள் வணங்குவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்பதே ராமனின் அறநெறி. துஷ்டர்களுக்கு ஒரே பானம், ஒரு வில். சரணம் என்று வந்தோர்க்கு அபயம் என்ற வாக்கு, ஒரு சொல். ஜென்மம் முழுவதும் இணைந்து வாழ ஒரு மனைவி, அது ஒரு இல். இதுவே ராமனது அறநெறி. ராமாய ராமபத்ராய ராமசந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நம. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமா என்று சொன்னாலே வாழ்க்கையில் வளங்களும் நலங்களும் பெற்று இன்பங்களும் உண்டாகும். இத்தனையே ராமாயணத்தை முழுவதுமாக படிக்க முடியாவிட்டாலும் ராம் எனும் இரண்டெழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே வாழ்க்கையில் ஆணவம், கர்வம், பேராசை எல்லாம் அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஸ்ரீராமரின் பெருமைகளை பேசுவதற்கு நான் பல வாய்ப்புகள் எண்ணி காத்திருக்கிறேன் என்று கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.